ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் காயல்பட்டினத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இந்த RRR ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு இருந்துச்சு. இங்கே எல்லாமே வந்து 20 ருப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம அங்கே 20 ருப்பீஸ்க்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே வந்து எல்லாமே வந்து ப்ராடக்ட்டுக்கு அந்த 20 ருப்பீஸ்க்கு ஏற்ற இது ப்ராடக்ட் வந்து நிறையவே இருந்துச்சு. எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த குட்டி குட்டி குடம், அதில் வந்து இந்த இட்லி சட்டி, இந்த தூக்குவாளி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. குட்டி குட்டி பிளேட்ஸு இதெல்லாம் வந்து 20 ருப்பீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நைஃபு, பீலர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுவுமே குவாலிட்டி வைஸ் செம்மையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய டிசைன் பிளேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அடுத்து நிறைய நைஃப்ஸ் இருந்துச்சு இங்கே. அடுத்தது நாங்கள் பூந்தொட்டியில் செஞ்ச ஹேங்கருமே வாங்கியிருந்தோம். நிறைய இந்த டப்பா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் டப்பாஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. எல்லாமே பிளாஸ்டிக்லேயே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த பூந்தொட்டி டப்பாவில் பூந்தொட்டி டப்பா, பாலு, ஸ்பூனு, கரண்டி, வுட்டில் செஞ்ச கரண்டி, இந்த மாதிரிலாம் எல்லாமே இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைட் ஆஃப் பண்ணால் எரியும் தெரியுமா, அந்த ஸ்டார் ஸ்டிக்கர்லாம் வாங்கியிருந்தோம். இந்த சங்கில் யாரெல்லாம் மருந்து குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த பிளாஸ்டிக் பேட்லானே வாங்கியிருந்தோம். என் தம்பிக்கு வந்து அங்கே என்ன எடுக்கிறதே தெரில, சும்மா தான் சுற்றிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு ஏற்ற பொருள் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து அவன் நோண்டி பார்த்துட்டு இருந்தான். இங்கே நம்ம ஸ்பின்னர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பவுடர் டப்பா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அங்கே எல்லாமே அங்கே வந்து நிறைய கண்ணாடி, சீப்பு அப்படி தான் இருந்துச்சு. என் தம்பிக்கு வேறெல்லாம் அவன் எல்லாத்தையும் நோண்டி பார்த்துருந்தான். அங்கே ஒரே கரண்டி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ஏற்ற பொருள் ஒன்றுமே இல்லை. அவன் பாட்டுக்கு அந்த டார்ச்சு அந்த மாதிரி தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தான். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, காயல்பட்டினத்தில் பீச்சுக்கு போகிற வழியில் தான் இந்த கடையோட லொக்கேஷன் இருக்குது. ஸோ நீங்களும் போனீங்கன்னா கன்ஃபார்ம் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து உபைச் NSK ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து சரி நைட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். இங்கே கடையோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா செம நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. எனக்கு இந்த கடையோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே இங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே வந்து இலை பிளேட்டு தான் வைப்பாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் வந்து இலை வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்த மெனு கார்டு பார்த்திங்கன்னா வந்து எல்லா டிஷ்ஷுமே கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நம்ம ஆர்டர் பண்ணிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு பிளேட் நான், ஒரு செட் நான், ஹாஃப் கிரில் சிக்கன் ப்ளஸ் பன்னீர் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு அங்கே பன்னீர் கிரேவி செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பன்னீர் கிரேவி வித் நான் காம்பினேஷனு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு பன்னீர் கிரேவி எஸ்பெஷலி பிடிச்சிருந்துச்சி. கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக சாப்பிட்டோம். இந்த கடையோட லொக்கேஷன் வந்து திருச்செந்தூர்லேருந்து காயாமணிக்கு போகிற வழியில் இருக்குது. நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.